இந்த சித்திரை புத்தாண்டுக்கு நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்பவே கடைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்க. காலை சாப்பாட்டுக்கு ஒரு கடை, லஞ்சுக்கு ஒரு கடை, டின்னருக்கு ஒரு கடை, வேற எங்கெல்லாம் போகலாம்னு நீங்க நிறைய பிளான் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு டெசர்ட்டுக்கு ஒரு பெஸ்டான கடை சொல்ல போறேன். நம்மட காத்தான்குடியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஜான் ஐஸ்கிரீம் வந்து கடந்த காலங்களில் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் அவங்களோட ஓன் ப்ராடக்டா பெஸ்டா செஞ்சு கொண்டு வராங்க. இதுக்கு முதலும் நான் ஹாஜான் ஐஸ்கிரீம்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வந்து சாப்பிட்டு பார்த்த எல்லாருமே ஹாஜான் ஐஸ்கிரீம் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. உண்மையாவே இதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட ஹாஜான் ஐஸ்கிரீம், அதாவது நம்ம காத்தான்குடியில அவங்களால தயாரிக்கப்படுற ஓன் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ஹைஜீனா, ஃப்ரெஷ் மில்க்ல ஹை குவாலிட்டியா பிரீமியமா செய்யப்படுற ஐஸ்கிரீம்ஸ். நிறைய எப்படி சொல்றேன், இப்ப நீங்க கடையில வேண்ட ஐஸ்கிரீமை விட இங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து காணப்படுது. யூனிக்காவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொக்கோடாக்கோ வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பிஸ்கட் மாதிரி இருக்கும், நடுவில் ஐஸ்கிரீம் வச்சு மேலுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் இது வந்து ரோல் ஐஸ்கிரீம், பைனாப்பிள் ரோல் ஐஸ்கிரீம். இதுல ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு பைனாப்பிள், அதோட கொச்சிக்காய் தூள் எல்லாம் போட்டு தருவாங்க. ஆனா சட்டப்படி இருக்கும். ஐஸ்கிரீம்ல கொச்சிக்காய் தூள் போட்டு சாப்பிட்டு நான் பார்த்ததுல சட்டப்படி இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட ஹாஜாண்ட சிக்னேச்சர் ஐஸ்கிரீம். இவங்களோட ஃபிளேவர்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிளேவர்ஸ் வந்து ஐஸ்கிரீம்ல வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அழகா டெக்கரேட் எல்லாம் பண்ணி தருவாங்க. ஸோ எல்லாமே உங்களோட ஓன் ப்ராடக்ட் வேறு லெவலாக இருக்கும். அண்ட் இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌனி ட்ரீட்ன்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌனி எல்லாம் போட்டு செரி எல்லாம் வச்சு டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக தருவாங்க. ப்ரௌனி விருப்பமான ஆளுக்குமே வந்து விருப்பமாக இருக்கும். அண்ட் ஃபெலுடாவில் வந்து சாக்லேட் ஃபெலுடா வந்து நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்கேன். இது அவங்களோட ட்ரெடிஷனல் ஸ்ட்ராபெரி ஃபெலுடா. ஸோ பார்த்தீங்கன்னாலே இவ்வளவு கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்குன்னு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட் ஃபெலுடா. நான் முதல் முறையாக இங்கே தான் கேள்விப்படுறேன் சாக்லேட் ஃபெலுடா. இது அடிச்சு தான் போகும் கட்டாயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கோ ஷேக். எல்லாம் குவான்டிட்டி வைஸ் ஆகும் சரி, குவாலிட்டி வைஸ் ஆகும் சரி, நம்ம ஹாஜான்ல உங்களுக்கு பெஸ்ட்டாக தருவாங்க நீங்கள் கொடுக்குற ஆசுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூபெரி ஷேக். இப்படியும் ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க. அதாவது இவங்ககிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்கிறதால ஸோ ஐஸ்கிரீம் பொப்புண்டு குட்டி குட்டியாக க்யூட்டாக ஒரு பொப்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ஃப்ளேவர்லையும். ஸோ இப்படி நீங்கள் தனியாக எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமையும் ஒரே தரத்தில் ட்ரை பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு குட்டி குட்டியாக எல்லா ஃப்ளேவர்ஸும் வந்துடும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் வந்து கோன் ஐஸ்கிரீம் விருப்பமானாக்கள், நம்மள நிறைய பேர் கோன் ஐஸ்கிரீம் விருப்பமானாக்கள் இருப்பீங்க. ஸோ இவங்க கொனட்டோ கொண்டு ஒரு சாமான் தராங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோன் ஐஸ்கிரீமில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் வைக்கலாம். அது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சாக்லேட்டுக்குள்ளே டிப் பண்ணி அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு தருவாங்க. இந்த கோன் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேஃபிள் கப். உங்களோட ஐஸ்கிரீமை அவங்க தாரதை வந்து வேஃபிள் கப்பில் தருவாங்க. இதில் 2 ஸ்கூப் இருக்குது, 1 ஸ்கூப் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி 3 ஸ்கூப்புமே வந்து காணப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கடைசியில் இந்த வேஃபிள் கப்பையுமே நீங்கள் சாப்பிட்றலாம், ஏன்னா அதை மட்டும் மிச்சம் வைக்க. அடுத்தது அவங்களோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குல்ஃபி ஐட்டம். ஸோ குல்ஃபியுமே வந்து இவங்ககிட்ட 12க்கும் அதிகமான ஃப்ளேவர் ஆஃப் குல்ஃபீஸ் இருக்குது. குல்ஃபியையும் சும்மா தர மாட்டாங்க, இப்படி சாக்லேட்டுக்குள்ளே டிப் பண்ணி அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி டெக்கரேட் பண்ணி தான் உங்களுக்கு குல்ஃபியை கூட தரப்போகிறாங்க. இன்னொரு விஷயம், இவங்ககிட்ட ஐஸ்கிரீமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20க்கும் அதிகமான வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து ஐஸ்கிரீம் நம்மளோட ஹாஜான் ஐஸ்கிரீமில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரியன் நிறைய பேருக்கு வந்து விருப்பமான ஒரு ஃப்ளேவராக இப்போ ரீசெண்ட் டைமில் இருந்து கொண்டு இருக்குது. ஸோ தூரியனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குல்ஃபி இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. அண்ட் நார்மல் வந்து பாதாம் குல்ஃபியும் வந்து இங்கே காணப்படுது. இந்த நம்ம பார்த்தோமே இந்த சாக்லேட் ஃபலூடா, அதே மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி ஃபலூடா, இது மாதிரி இன்னுமே 6 வெரைட்டி ஆஃப் ஃபலூடா ஐட்டம் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மில்க் ஷேக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 வெரைட்டி ஆஃப் மில்க் ஷேக் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இவங்ககிட்ட ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் எல்லாமே உங்களோட ஓன் ப்ராடக்ட். ஸோ இவங்ககிட்ட வந்து இந்த தூரியனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குல்ஃபி இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, வேஃபிள் கப் இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவையான ஐட்டமை நீங்கள் தூரியன்லையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கடையில் வந்து சாப்பிடுறது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேண்டி போகிறீங்கன்னு சொன்னாலும் இவங்க டேக் அவேக்கும் வந்து அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அவங்க தாராங்களோ அதே மாதிரி டேக் அவேக்கும் இவங்க நல்ல நீட்டான ஹைஜீனான பாக்ஸில் எல்லாம் போட்டு உங்களுக்கு டேக் அவேயும் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்படி விசேட ஆர்டர்கள், அதாவது உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸுக்கு வந்து இவங்ககிட்ட இருந்து ஐஸ்கிரீம் எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் இவங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, நீங்கள் கடையில் இருக்கிற ஃப்ளேவரை தான் எடுக்கணும்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், இந்த நம்ம ஹாஜன் ஐஸ்கிரீமில் என்னென்ன ஃப்ளேவர் 20 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது, அதில் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது உங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டருக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து டேக் அவேக்கு வந்து பாக்ஸுமே வந்து காணப்படுது. இந்த சித்திரை புத்தாண்டை நீங்களும் டெசர்ட்டோட ஐஸ்கிரீமோட பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஐஸ்கிரீமோட ஸ்பெஷல் ஆகணும்னு சொன்னால் நம்மட ஹாஜான் ஐஸ்கிரீமுக்கு வாங்க. கட்டாயம் டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டாங்க.
டேஸ்ட் வைஸாக வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸுமே உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இந்த வெயில் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வேறு லெவலாக மூவ் ஆகும். அண்ட் இவங்களோட லொக்கேஷனை பார்க்குறதுக்கு முதல் இவங்களுக்கு இதே மாதிரி நம்மளோட காத்தாங்குடி ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட கிளாசிக்கான ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் குல்ஃபி ஐட்டங்களையும் எடுத்துக்கலாம். பட் இந்த இப்படி மெயின் வெரைட்டியான ஐட்டங்கள் வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு தான் வரணும். லொக்கேஷன் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதே மாதிரி இவங்க டெய்லியுமே ஓப்பன் பண்ணுவாங்க. பின்னேரம் 5 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்குமே ஓப்பன் வைப்பாங்க. இந்த மிட் நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிடணுமென்று ஆசை வர ஜெனிலியாக்களுக்கு வந்து நம்மளோட கடை வந்து ஒரு பெஸ்ட் கடையாக இருக்கும். நம்மளோட ஹாஜான் ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்பியன்ஸே வந்து நல்ல நீட்டாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட பர்த்டே பார்ட்டி அல்லது பிரைட் டு பி இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறீங்க, கேக் கட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கூட ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து அவங்க அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்பெஷல் டேயை நீங்கள் இன்னுமே ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு நல்ல ஐஸ்கிரீமோட செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் நம்மளோட ஹாஜானுக்கு வரலாம். அண்ட் ஹாஜானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்கிரீமில் 20க்கும் அதிகமான வெரைட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து கொஞ்சத்தை காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரியன் ஃப்ளேவர், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவகாடோ, இது வந்து சால்டட் கேரமல், இது வந்து ப்ளூபெர்ரி, இது வந்து பிஸ்டாஷியோ, இது வந்து கொட்டன் கேண்டி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக நீங்கள் கடையில் வேண்டி சாப்பிட்ற ஐஸ்கிரீமாக இல்லாமல் யூனிக்கான ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுக்காங்க. அண்ட் குல்ஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதாம் குல்ஃபி இருக்குது, பபிள்கம் இருக்குது, மேங்கோ இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, ஃப்ரூட் நட் இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஸ்பைசி பைனாப்பிள் இருக்குது, குக்கீஸ் இருக்குது, டூரியன் இருக்குது, இன்னும் இருக்கு முடியலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கோ இருக்குது, குக்கீஸ் இருக்குது, பபிள்கம் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, குவாவா இருக்குது, கித்தூள் இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஃப்ரூட் நட் இருக்குது, பேஷன் ஃப்ரூட் இருக்குது, பட்டர்ஸ்காட்ச் இருக்குது, கிரீன் ஆப்பிள் இருக்குது. இந்த கிரீன் ஆப்பிள், பேஷன் ஃப்ரூட், ஸோ இப்படியான ஐட்டங்கள் எல்லாம் வந்து நான் உண்மையாக வேறு இடங்கள்ல ஐஸ்கிரீம் இருக்குன்னு கூட கேள்விப்பட்டதில்ல. அந்த அளவு வெரைட்டி, இன்னுமே நிறைய வெரைட்டி வந்து நம்ம ஹாஜானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளவு சொல்லிட்டு நம்ம ஹாஜான் ஐஸ்கிரீம் லொக்கேஷன் சொல்லலாம்டா. அப்படி ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ நம்ம காத்தான்குடியில் இதை வந்து பீச் ரோட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் நம்ம காத்தான்குடியில் வேலை செய்கிற சிக்னலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து இடப்பக்கம் பீச்சை நோக்கி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஃபேமஸான பள்ளிவாசல் அல்லக்ஷா பள்ளி எல்லாம் இருக்கும். ஸோ அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் அழகா அப்படி லைட் போட் எல்லாம் போட்டு நம்மட ஹாஜான் ஐஸ்கிரீம் வந்து காணப்படும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ அல்லது நீங்கள் கால் பண்ணிட்டு வர போகிறீங்கன்னாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த சித்திரை புத்தாண்டை நீங்கள் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு நம்மட ஹாஜான் ஐஸ்கிரீமுக்கு வாங்க.